ஹாய் வணக்கம் எல்லோருக்கும். நாங்கள் இப்போ தென்மலையில் இருக்கோம். இது எங்கள் செகண்ட் டே. நாங்கள் நேற்று என் பையனோட பர்த்டே கொண்டாடுறதுக்காக வந்தாச்சு. அந்த பர்த்டே எல்லாம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் தென்மலையில் இருக்க எக்கோ ரெசார்ட்டில் இருக்கோம். இங்கே இருந்து எங்கள் ரூம் அதோ பின்னாடி தெரியுதுல பில்டிங்ஸ், அங்கே தான். இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அங்கே போயிடலாம். பார்ப்போம். இந்த இடம் நல்லா இருந்துச்சு. ஸோ நடந்து போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி இவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் ஜிங்கலக்க ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயாச்சு. நாங்கள் அத்தை மாமா பையனெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வர்ற வரைக்கும் அவன் கூட கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அவனுக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்குது. எப்போ பாரு கை வாயிலேயே தான் இருக்கும். அதை எவ்வளோ தான் நம்ம ட்ரை பண்ணி எடுத்து விட்டாலும் அவனுக்கு அந்த பழக்கம் போகிறதே கிடையாது. அவனும் தாத்தாவும் போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவனுக்கு அந்த பாலை தள்ளும் போது அவனுக்கு ஒரு சிரிப்பு தான், அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு அவனுக்கு. அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்காக தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தோம். அவனோட சந்தோஷம் தான் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அவனுக்கு ஃபுல் குஷியாக இருந்துச்சு அங்கே. கேரளாவோட சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்ன தெரியுமா, ஆப்பம் கடலைக்கறி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் தேங்காய் பால் சக்கரைலாம் இருந்துச்சு. நாங்கள் கடலைக்கறி வச்சு சாப்பிட்டு அப்புறம் தேங்காய் பால் ஊற்றி நல்லா சாப்பிட்டுட்டு என் பையனுக்கும் நல்லா ஊட்டி விட்டாச்சு. அவனும் சாப்பிட்டான். கொஞ்சம் சார் கொஞ்சம் பிஸி மொபைல் நோண்டுறதுல. அப்புறம் அவனுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு என் பையனுக்கு அப்படியே சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அப்படியே நானே எனக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் எடுத்ததான் எனக்கு கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு கீழே கிளம்பிட்டோம். ரெண்டு நாள் ட்ரிப்புக்காக வந்திருக்கோம். ஸோ பாப்பாவை தூக்கிட்டு எங்களால் வெளியிலலாம் சுற்றுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவன் பாவம், அவனுக்கு ரொம்ப முடியாமல் ஆகிடுன்றதுனால நாங்கள் சுற்றலை. குழந்தைங்கள ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. அதனால நாங்கள் ரெசார்ட்குள்ளேயே என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக இங்கேயே இருக்கலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டோம். அப்படியே ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம்தான்ப்பா. இந்த பூ பார்த்துருக்கீங்களா, பேப்பர் பூ, நம்ம ரோட் சைட்லலாம் நிறைய இருக்கும். ஆனால் இங்கே கலருங்க நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த கலரும் இந்த பேபி பிங்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே அழகாக எப்படி சொல்லிருக்கு, கொஞ்சம் இருந்துச்சு. கொஞ்சம் மீன்ஸ் கொத்து கொத்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த பூ. அங்கே எனக்காக எனக்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டேன். இது என்ன மரம் தெரியுதா? இது அத்தி மரம். பாருங்களேன், இந்த இலை அவ்வளோ பெருசு பெருசாக இருந்துச்சு. இந்த இடம் நாங்கள் நைட் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா லைட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும்போது பார்க்க அழகாக இருந்துச்சு. நிறைய அத்திக்காயும் காய்ச்சிட்டு இருந்தது. பாருங்களேன் எவ்வளோ நிறைய அத்தி இருக்குன்னு. இந்த வேரெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இதோ என் பையன் இந்த இடத்த பார்க்கவும் அவனுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. ஸோ விளையாட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. விட்டு வரக்கு மனசே இல்லை. அந்த கொத்து கொத்தாக இருக்கிற அத்திக்காயெல்லாம் பார்க்குறக்கு நல்லா அழகாக இருந்துச்சு. தெரியுதா, சந்திரமுகியாக மாறின மாதிரி எனக்கு அந்த இதை பார்க்க பார்க்க ஒரு மாதிரி குஷியாக இருந்துச்சு.
நான் எல்லோரையும் தனியாக விட்டுட்டு இங்கே மேலே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லி வந்துட்டு இந்த இடம் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சி. பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. காற்றுக்கு அப்படியே நல்லா ஆடிட்டு இருந்து கீழே அத்தை மாமா பையனை வச்சுருந்தாங்க. ஹஸ்பண்ட் நாங்கள் எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்ருந்தோம். இதோ இந்த மூங்கில் வீடு தெரியுதா? இதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு பாண்ட் இருக்குது. இந்த இடம்லாம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் இங்கே அந்த பில்டிங்கில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். நீங்கள் குறுமிளகு பார்த்துருக்கீங்களா? இங்கே நிறைய குறுமிளகு செடி இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா குறுமிளகு எவ்வளோ இருக்குன்ட்டு தெரியுதா? இருங்க கிட்ட காட்டுறேன். எனக்கு ஹைட் பத்தல. ஸோ இப்போ ஹஸ்பண்ட் வந்து பறித்து கொடுக்க சொன்னேன். இதுதான் குறுமிளகு. அந்த ரெட்டாக இருக்குல்ல, இதை இப்படியே பறித்து நம்ம காய வச்சதுக்கப்புறம் தான் குறுமிளகா வரும். ராஜ வாழ்க்கை தான் என் பையனுக்கு. அழகாக தாத்தா மடியில் படுத்துட்டு பாட்டி மடியில் கால் போட்டுட்டு ஜாலியாக தூங்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம வந்த வேலையை பார்ப்போன்னு சொல்லிவிட்டு இந்த இடம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்குன்னு நான் கிளம்பிட்டேன். இந்த பாக்கு மரத்துக்கு நடுவில் இருக்கிற ஊஞ்சல் வந்து நல்லா இருந்துச்சு. விளையாடுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு நான் பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.